தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நாங்கள். அவினாஷ் பிரகாஷ் இயக்கத்தில் அப்துல், பிரார்த்தனா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தின் கதை என்னன்றது பார்ப்போம். இந்த கதையின் ஒன்லைன் என்னென்னா, ஒரு தந்தை 3 பசங்களை சிங்கிள் ஃபாதராக எப்படி வளர்க்குறாரு, அதில் அவருக்கு ஏற்படுற சிரமங்கள், அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாரா என்பது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. கதையின் முதல் பாதியில் அப்துல் ஒரு கான்வென்ட்டோட பிரின்ஸ்பலாக இருக்கார். அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களையும் அவர் சிங்கிள் ஃபாதராக வளர்க்குறதுனால ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அவருக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதையும் அவர் சமாளிக்கணும். அந்த 3 பசங்களையும் அவர் வளர்க்கணும். இந்த இடைப்பட்ட பிரச்சனைகளும் அந்த 3 பசங்க அவங்க அப்பாவை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, இப்படி தான் பாதி நகருது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்க சண்டையில் அந்த பசங்க கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த 3 பசங்களையும் வேறு ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாமல் அவங்க அம்மா தவிக்கிறாங்க. அதனால் அந்த பசங்க 3 பேரையும் அவங்க அப்பா வீட்டே போய் கொண்டு விட்டுறாங்க. இப்போது அவரை இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நல்ல ஸ்கூலில் அவங்க பசங்களை சேர்க்கறதுக்காக தந்தை முயற்சிக்கிறாரு. அப்போது தந்தை குணம் மாறதே அந்த பசங்க கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல் தான் இந்த 2வது பாதியோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, இந்த கதையில் வர 3 பசங்க மிதுன், ரித்விக், நிதின் 3 பேருமே யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் இவர்களுக்கு தந்தையாக வர அப்துலும் அவரும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கச்சிதமாக புரிஞ்சிருக்கு. படத்தோட மைனஸ், கமர்ஷியல் படம் இல்லாமல் ஒரு ஆர்ட் ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரி படம் ஸ்லோவாக நகருது. தேட்டரில் அந்தளவுக்கு ஆடியன்ஸ் பொறுமையாக உட்காந்து பார்ப்பாங்களான்றது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் ஒரு விருதுகளுக்கு அனுப்புவதற்கான படமாக இது கச்சிதமாக பொருந்துன்னே சொல்லலாம். அடுத்த வாரம் வேறு ஒரு படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ராஜா.